ஏய் சத்யா, தண்ணி எடுத்துட்டு வாடா. ஏண்டா இப்படி எச்சியல் எடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து என் காலில் வந்தியாடா? நான் இங்க ஸ்டெப் அப்னு ஒரு கம்பெனில அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்க்கறேன். ஆ, இது சும்மா பார்ட் டைமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு பிளான் இல்ல. ஆனா எலிஜிபிள் பேச்சுலர் தான். பேச்சுலரா? அப்ப கல்யாணம் நடக்கல. மாப்ள என்ன வேணும்? ரசம் எடுத்துட சொல்லுங்க மாமா. ஏய் யாரா இருக்கீங்க? ரசத்துக்கு வாங்கடா. என்னது இது? ரசம். நான் மோர் கேட்டேன். ஏய் மாப்ள மோர் தானே கேட்டாரு, ரசத்தை தூக்கின்னு வர எத்தனை போடா? ஏய் மோர் பக்கெட் எங்கடா இருக்கு? எடுத்துட்டு வரீங்களா இல்ல நான் அங்க வரணுமா? ஏய் என்ன சார் வந்து ஊத்த மாட்டாரா? யார் வீட்டுல இல்ல மாப்ள. மச்சான் ஏய் யாரா வா? போதும் போதுண்டா போதுண்டா. ஏய், போதுன்னு சொல்றேன்ல. நானும் அதே தான் சொல்றேன். போதும். அப்படி என்ன கிழிச்சிட்டோன்னு உனக்கு இவ்ளோ ஏத்தம்? ஏமா இது என்ன லவ் மேரேஜா? இல்ல. அதான் பார்த்தேன். உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. உங்க அப்பா அவரோட சேர் பக்கத்துல ஒரு சேர் போட்டு உன்னை உட்கார வச்சு அவரே ஒரு பொண்ணையும் பார்த்து கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் டேடியோட காசுலயே டம்பிள்ஸ் தூக்கிடுவில்ல. ஆமா, அது என்ன பேச்சுலர்னா உனக்கு அவ்வளோ சிரிப்பு? முன்னாடியே எல்லாத்தையும் பார்க்க போறேன்ற ஷாதி நக்கல். 30 வயசு தொட்ட உடனே பொண்ணு வீட்டுல ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், வேலைக்கு போனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். என்னது 30 வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு தோ இந்த மாதிரி 4 பேபி பூமர் காதலியே செய்யும். இது எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு தனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாக்கிக்காம தான் குடும்பத்துக்காக ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவன் பேச்சுலர். 29 வயசு முடியும் போது ஒண்டிக்கட்டையா இருக்கிறதோட வலி உன்ன மாதிரி அப்பன் காசுல கல்யாணம் பண்றவனுக்கு எல்லாம் புரியாது மச்சி.